இந்நாள் முதலமைச்சர் முன்னாள் முதலமைச்சர் பார்த்திருக்காருல, உங்க கூட்டணி தயவுனாலதான் நான் முதலமைச்சரானேன் அப்படின்னு நன்றி சொல்றதுக்காக போனாரு அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? நீங்க மட்டும் தயவு பண்ணலன்னா, நீங்க மட்டும் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தா நான் இந்நேரம் முதலமைச்சர் கிடையாது. உங்க கூட்டணியில உங்க கட்சிக்காரங்களால உதயசூரனுக்கு ஓட்டு போடுறத நினைச்சு, உங்களை முதலமைச்சராக நினைச்சு விசிகாவும் கம்யூனிஸ்டும் காங்கிரஸும் இந்திய யூனியன் முஸ்லீமுக்கு ஓட்டு போட்டு ஜெயித்த எம்எல்ஏக்களால தான், உங்க தயவுனாலதான் சாமி நான் முதலமைச்சர் ஆயிருக்கேன், அதனால நான் ரொம்ப நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னதற்காகத்தான் விஜய் அவர்கள் போனாரு. ஏற்கனவே நீங்க ஆட்சி பண்ணிருக்கீங்க, இப்ப நான் ஆட்சி பண்றேன், ரெண்டு பேரும் ஒரு பரஸ்பரம் ஒப்பந்தத்துக்கு வந்துக்குவோம் அப்படின்னு சொல்றதுக்காகத்தான் போனாருன்னு சொன்னா எப்படி இருக்கும்? இது ஒரு நாகரிகமான சந்திப்பு, அதை நாகரிகமாகவே நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்படித்தான் அண்ணன் சீமான் அவர்கள் முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்ததையும் நாகரிகமா பார்க்கணும். நாகரிக அரசு என்ன அப்படிங்கிறத இன்னைக்கு விஜய் தன்னுடைய தாவேகா தொண்டர்களுக்கு கத்துக் கொடுத்திருக்காரு அப்படிங்கிறத நான் பார்க்கிறேன்.